வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 21ஆம் டியர், அதுக்கப்புறம் கேரளாவோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 20/9/2024 டியரோட ஒரு மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 14878 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏ போர்டில் நமக்கு 8 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசியில் 8 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு ஏ அதுக்கப்புறம் சி பாஸ் ஆகிருக்கு. ஸோ 7 வந்து நான் என்னோடய பிளானில் இல்லை, ஸோ அதனால் 7 மட்டும் வரல. மற்றபடி ஏவும் சியும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 21ஆம் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங்கு. ஏ போர்டில் ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 3 சேம் அதே தான். பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0, 2, 3 அப்படின்னு 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3003 9339 கிடச்சிருக்கு, 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 039 687 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 20ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 898315 அப்படின்ற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம டோட்டல் ஃப்ளாப்பு. நம்ம வந்து இந்த 3 நம்பரில் எந்த நம்பருமே நம்ம கொடுக்கல. ஒரு டைம் செக் பண்ணிக்கிறாருங்க. 315 ஆமாம், எதுவுமே நான் கொடுக்கல. சரி, ஓகே, ஃப்ளாப்பு தான். ஸோ ஓகே, கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 6. ஸோ டோட்டலாக நமக்கு 6, 9, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 96698998 கிடச்சிருக்கு ஏபிபிசிஎஸ்சியில். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 980628 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 20ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 12634 வந்து ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு பி போர்டு சி போர்டு பாஸ் ஆகலை. ஸோ ஏ போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம்லாம் ரொம்பவே வந்து பெருசாக வின்னிங் அடிக்கலை. நாளைக்கு எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஆல் போர்டு அதாவது 21ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டு நமக்கு 9 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 7 சேம் அதே தான். அதே மாதிரி பி போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா 978 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9779 7887 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 927150 இது 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான 6 மணிக்கான கேஸிங்கு. அதுக்கப்புறம் 20ஆம் டியரோட 8 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 23877 இது ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 447 கொடுத்துருந்தோம், 7 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 4 கொடுத்துருந்தோம், பட் ஆனால் 7 வந்திருக்கு. ஸோ டபுள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் 7 எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் வந்திருக்கு. ஸோ நமக்கு சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 21ஆம் டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 034 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3003 6006 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 309765 இதுதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக பார்த்துட்டேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.